இந்த காணொளியில் ஆஸ் என்ற வேர்ட் தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். ஆங்கிலத்தில் நிறைய வேர்ட்ஸ் இருக்கும்போது ஏன் ஆஸ் என்ற வேர்டை நாங்கள் தனியாக ஸ்பெஷலாக பார்க்கணும் என்று சொன்னால், ஆஸ் வந்து ஒரு சிங்கிள் வேர்டாக இல்லாமல் இது ஒரு மல்டி பர்பஸ் வேர்டாக பயன்படுத்தப்படுகிறது. அதாவது இங்கிலீஷில் இருக்கிற பல வகையான சொற்களுக்குள்ள இந்த சொல் அநேகமான சொற்களாக மாறி வருகின்றது. அதாவது இதை வந்து நாங்கள் ஒரு கன்ஜங்ஷனாக பயன்படுத்துவோம், அட்வர்பாக பயன்படுத்துவோம், இப்படி பல வழிகளில் பயன்படுத்துவோம். ஆகவே இந்த வேர்டை வச்சு கொண்டு நாங்கள் என்ன மாதிரி சென்டென்சஸை உருவாக்குறது அல்லது இந்த வேர்டு எப்படி பயன்படுத்தப்படுகிறது, இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி பல விஷயங்களை நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதோட இந்த காணொலியின் இறுதியில் இந்த வேர்ட் தொடர்பாக அல்லது இதை ஈஸியாக பயன்படுத்துறது தொடர்பாக நான் ஒரு ட்ரிக் ஒன்று உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆகவே கடைசி வரை வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனை நீங்கள் விளங்கிக் கொள்ளவும், அதோடு அதை பயன்படுத்தி நீங்கள் சென்டென்சஸை கிரியேட் பண்ணி இங்கிலீஷை ஈஸியாக கேட்ச் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். ஆகவே இந்த காணொலியில் ஆஸினுடைய பயன்பாடு, ஆஸினுடைய அர்த்தம், ஆஸ் வந்து சென்டென்சஸில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற விதம் தொடர்பான எக்ஸாம்பிள்ஸ் போன்ற பல விஷயங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். சரி, அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இந்த ஆஸ் என்ற வேர்ட் வந்து என்னென்ன வகையில் பயன்படுத்தப்படுது, அதாவது என்னென்ன டைப் ஆஃப் வேர்டாக பயன்படுத்தப்படுது, என்னென்ன வகையான வேர்டாக ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சொன்னால் ஒரு துணை இணைப்பு சொல்லாக பயன்படுத்தப்படுகின்றது. முதலாவது சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷனாக இணைப்பு சொல். கன்ஜங்ஷன் சொன்னால் ஒரு க்ளாஸையும் இன்னொரு க்ளாஸையும் இணைக்கிறது, இல்லை வேர்டையும் இணைக்கிறது, ஏன்னா ஒரு இணைப்பு சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது இந்த ஆஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரப்போசிஷன், அதாவது முன்னுடை சொல். முன்னுடை சொல்லாகவும் இந்த ஆஸ் வந்து பயன்படுத்தப்படுது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இந்த வேர்ட் வந்து ஒரு மல்டி பர்பஸ் வேர்டாக இங்கிலீஷில் வந்து பயன்படுத்தப்படுது. ஆகவே ரெண்டாவது வந்து ப்ரப்போசிஷனாக பயன்படுத்தப்படுது முன்னுடை சொற்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்வர்ப்ஸ். அட்வர்ப்ஸ் என்ன? வினையுரி சொற்கள். வினை சொல் ஒன்றை விவரிப்பதற்காக பயன்படுத்துகிற சொல்ல நாங்கள் சொல்லுவோம் வினையுரி சொற்கள். ஆகவே இது ஒரு அட்வர்பாகவும் பயன்படுத்தப்படுது. ஸோ அடுத்ததாக இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ரிலேட்டிவ் ப்ரொனவுனாகவும் இது பயன்படுத்தப்படுகிறது. சரி, நாங்கள் இப்போ ஆஸ் வந்து என்னென்ன வகையான வேர்டாக பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி பார்த்தோம். இனி ஒவ்வொரு டைப் ஆஃப் வேர்டுக்கும் நாங்கள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். முதலாவது சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். முதலாவது நாங்கள் இந்த ஆஸ் வந்து என்னென்ன வகையாக பயன்படுத்தப்படும் என்றதில் ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் பார்த்தது சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஸோ சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷனாக எப்படி ஆஸ் வந்து பயன்படுத்தப்படுகிறது அல்லது சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டாக பார்ப்போம். ரைட், ஒரு சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷனாக ஒப்பீடு, காரணம் அல்லது நேர தொடர்பை வெளிப்படுத்தும் டிஃபெண்டிங் க்ளாஸை அறிமுகப்படுத்த ஆஸ் பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது இதில் டிஃபெண்டிங் க்ளாஸ் என்று சொல்கிறது என்னென்னு சொன்னால், இப்போ க்ளாஸஸ் எடுத்தோம்னா ரெண்டு வகையான க்ளாஸஸ் இருக்கும். ஒரு சென்டென்ஸில் ரெண்டு வகையான க்ளாஸஸ் இருக்கும். இது தொடர்பான வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அது சென்று பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு சென்டென்ஸில் ரெண்டு வகையான க்ளாஸஸ் இருக்கும். மெயின் க்ளாஸ் இருக்கும், அடுத்தது டிஃபெண்டிங் க்ளாஸ் இருக்கும். அதாவது அந்த மெயின் க்ளாஸால் சொல்லப்படுற விஷயத்தை மேலும் உறுதிப்படுத்துறதுக்கு அல்லது அதனுடைய தொடர்பை வெளிப்படுத்துறதுக்கு அல்லது விவரிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற இந்த டிஃபெண்டிங் க்ளாஸ்ன்னு சொல்கிறது. இந்த ரெண்டு க்ளாஸும் சேர்ந்து தான் அந்த விஷயத்தை வந்து ஒரு பூரணப்படுத்தி அதை கம்ப்ளீட் பண்ணி சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த டிஃபெண்டிங் க்ளாஸை அறிமுகப்படுத்துறதுக்கு தான் ஆஸ் வந்து பயன்படுத்தப்படுகிறது. இது சிம்பிளாக நான் சொன்னால், ஐ டிடன்ட் கோ அவுட் ஜெஸ்டர்டே, நான் நேற்று வெளியில் போக இல்லை. இப்போ இது வந்து மெயின் க்ளாஸ். ஐ டிடன்ட் கோ அவுட்ன்றது ஒரு பிரதான க்ளாஸ். அதாவது நான் நேற்று வெளியில் போக இல்லை. ஐ டிடன்ட் கோ அவுட் ஜெஸ்டர்டே, நான் நேற்று வெளியில் போக இல்லை. இப்போ ஏன் போக இல்லைன்னு சொல்கிற விஷயத்தை தான் இந்த டிஃபெண்டிங் க்ளாஸ் வந்து சொல்ல போகுது. அப்போ டிஃபெண்டிங் க்ளாஸ் சொல்கிறதுக்கு, அதை அறிமுகப்படுத்துறதுக்கு, டிஃபெண்டிங் க்ளாஸ் அடுத்தது வருதுன்னு அறிமுகப்படுத்துறதுக்காக நாங்கள் பயன்படுத்துகிற வேர்ட் தான் என்னவா இருக்கும்னு சொன்னால் ஆஸாக இருக்கும். ஆஸ் அப்போ இங்கே ஆஸ் என்னவா தொழிற்பட போகுதுன்னு சொன்னால் ஒரு சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷனாக தொழிற்பட போகுது. அந்த மெயின் க்ளாஸையும் இங்கே இருக்கிற டிஃபெண்டிங் க்ளாஸையும் இணைக்கிறதுக்காக பயன்படுத்துகிற சொல்லாகத்தான் இதில் ஆஸ் பயன்படுத்தப்படுகின்றது. இப்போ சிம்பிளாக உங்களுக்கு சொன்னால் ஒரு சென்டென்ஸ் இருக்குண்டா அந்த சென்டென்ஸில் வந்து ரெண்டு வகையான க்ளாஸஸ் இருக்கும். ஒன்று மெயின் க்ளாஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபெண்டிங் க்ளாஸ். இந்த ரெண்டு க்ளாஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேர்டு ஒன்று தேவை. அந்த வேர்டு தான் ஆஸ்
ஆகவே as இந்த சென்டென்ஸில் எப்படி பயன்படுத்தப்படுகின்றா சப்போர்டினேட்டிங் கன்ஜங்ஷனாக பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே இந்த ஆஸ்னுடைய யூசஸில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்போர்டினேட்டிங் கன்ஜங்ஷனாக ஆஸ் வந்து பயன்படுத்தப்படுகின்றது. ஓகே, இப்போ நாங்கள் முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள்ஸை பார்க்கக்குள்ள நீங்கள் இப்போ நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்ற வேர்ட் வந்து எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது, எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது, அந்த மெயின் க்ளாஸ் என்ன, டிஃபெண்டிங் க்ளாஸ் என்ன என்று சொல்லி எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும். அதோட வீடியோவை போஸ்ட் பண்ணி வச்சுக்கொண்டு நீங்களா என்ன செய்யணும் சொன்னால் அதே மாதிரியான சென்டென்சஸை நீங்கள் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கணும் நீங்கள் கிரியேட் பண்ணின சென்டென்ஸ் வந்து ஓகேயான்னு சொல்லி. சரிதானே? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். அதால தான் நான் கூடுதலான எக்ஸாம்பிள்ஸ் தரேன் வீடியோவில். நீங்கள் எக்ஸாம்பிள்ஸில் சரியாக பார்த்து அதே மாதிரியான சென்டென்ஸை நீங்களும் கிரியேட் பண்ணி பாருங்க. ஓகே, நாங்கள் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் சப்போர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், அதாவது ஆஸ் அண்ட் வேர்ட் வந்து சப்போர்டினேட்டிங் கன்ஜங்ஷனாக வந்திருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் இதில் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டாக நான் தந்திருக்கிற எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னு சொன்னால் as the sun rose the birds began to sing. as the sun rose the birds began to sing. அதாவது சூரியன் உதித்தவுடன் பறவைகள் பாட ஆரம்பித்தன. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், நான் சொன்னேன் ஆல்ரெடி. as வந்து டிஃபெண்டிங் க்ளாஸையும் மெயின் க்ளாஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு கன்ஜங்ஷனாக இருக்கும் என்று தான் சொன்னான். அப்போ கனெக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் சென்டர்லானே வந்திருக்கணும். ஆனால் இங்கே ஃபர்ஸ்ட் ஆயிலோ இந்த ஆஸ் பயன்படுத்தப்படுது. ஆகவே நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும், ஆஸ் வந்து நாங்கள் அதாவது அந்த சென்டென்ஸில் இருக்கிற மெயின் க்ளாஸையும் அடுத்தது டிஃபெண்டிங் க்ளாஸையும் இடம் மாற்றிய நாங்கள் பயன்படுத்தலாம். மீனிங் மாறாது, இடம் மாற்றிய நாங்கள் பயன்படுத்தலாம். சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயின் க்ளாஸ் பின்னுக்கு வந்திருக்குது, டிஃபெண்டிங் க்ளாஸ் வந்து முன்னுக்கு வந்திருக்குது. இப்போ மெயின் க்ளாஸ் சொன்னால் the birds began to sing, பறவைகள் பாட ஆரம்பித்தன. உண்மையில் இதுதான் மெயின் க்ளாஸ். அடுத்து டிஃபெண்டிங் க்ளாஸ் வந்து இது as the sun rose, சூரியன் உதித்ததால் பறவைகள் பாட ஆரம்பித்தன. சூரியன் உதித்ததால் பறவைகள் பாட ஆரம்பித்தன. ஸோ இடம் மாறி வந்திருக்கு. மெயின் க்ளாஸ் அடுத்ததாகவும் டிஃபெண்டிங் க்ளாஸ் முன்னுக்கும் வந்திருக்குது. ஆனால் அதையே நாங்கள் டிஃபெண்டிங் க்ளாஸை பின்னுக்கும் மெயின் க்ளாஸை முன்னுக்கும் நாங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு தந்திருக்கிற உதாரணத்தில் பாருங்க, அந்த ரெட் கலரில் தந்திருக்கிற சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால் the birds began to sing as the sun rose, அதாவது சூரியன் உதித்ததால் பறவைகள் பாட ஆரம்பித்தன. அப்போ ரெண்டாவது இருக்கிற அந்த ரெட் கலரில் இருக்கிற சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஸ் வந்து சென்டரில் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் என்ன விளங்கிக் கொள்ளணும்னு சொன்னால் ஆஸ் என்ற வேர்ட் எங்கே வரும் என்றால் இந்த டிஃபெண்டிங் க்ளாஸுக்கு முன்னுக்கு வரும்ன்றதை விளங்கி கொண்டீங்கடா. சரி, ஆஸ் எங்கே வரும்? டிஃபெண்டிங் க்ளாஸுக்கு முன்னுக்கு வரும். அதாவது மெயின் க்ளாஸுக்கு கடைசியாகவும் மெயின் க்ளாஸில் கடைசியாகவும் டிஃபெண்டிங் க்ளாஸில் முன்னுக்கும் வரும். இப்படி தான் நாங்கள் சென்டென்ஸில் இதை பயன்படுத்த வேணும். ஆனால் ரெண்டு இடத்துலையும் இது ஒரு கன்ஜங்ஷனாகத்தான் பயன்படுத்தப்படுது. நாங்கள் டிஃபெண்டிங் க்ளாஸை முன்னுக்கு போட்டாலும் அந்த ஆஸ் என்ற வேர்டு எப்படி தொழிற்படுதுன்னு சொன்னால், எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொன்னால் அது ஒரு சப்போர்டினேட்டிங் கன்ஜங்ஷனாகத்தான் தொழிற்படுது என்ற விஷயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ நீங்கள் சரியாக புரிஞ்சு கொள்ளலாம். ஒரு சென்டென்ஸில் இருக்கிற மெயின் க்ளாஸையும் டிஃபெண்டிங் க்ளாஸையும் இடம் மாற்றி பயன்படுத்தலாம். டிஃபெண்டிங் க்ளாஸை முன்னுக்கு போட்டு மெயின் க்ளாஸை முன்னுக்கும் போட்டு நாங்கள் யூஸ் பண்ணலாம். அதே நேரம் மெயின் க்ளாஸை முன்னுக்கு போட்டு டிஃபெண்டிங் க்ளாஸை பின்னுக்கு போட்டும் நாங்கள் பயன்படுத்தலாம். என்றாலும் ஆஸ் என்ற கன்ஜங்ஷன் எங்கே வரும்னு சொன்னால் டிஃபெண்டிங் க்ளாஸுக்கு முன்னுக்கு வரும்ன்றதை நீங்கள் நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. ஆகவே அந்த எக்ஸாம்பிளை போல் நான் நிறைய எக்ஸாம்பிள் பின்னுக்கு தந்திருக்கிறேன். ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் பாருங்க. சில இடங்களில் மெயின் க்ளாஸ் வந்து முன்னுக்கு வந்திருக்கும், டிஃபெண்டிங் க்ளாஸ் வந்து பின்னுக்கு வந்திருக்கும். ஸோ நீங்கள் புரிஞ்சு கொண்டா சரி, நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலையும் ஆஸை முன்னுக்கும் போட்டு யூஸ் பண்ணலாம். அதாவது டிஃபெண்டிங் க்ளாஸை முன்னுக்கும் போட்டு யூஸ் பண்ணலாம், அல்லது டிஃபெண்டிங் க்ளாஸை மெயின் க்ளாஸுக்கு அடுத்ததாக பின்னுக்கும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் என்றதை விளங்கிக் கொள்ளுங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸை வடிவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதே மாதிரியான சென்டென்ஸை கிரியேட் பண்ணலாம். ஆஸிൻ്റെ பயன்பாடு நிறைய. ஆகவே ஆஸை வந்து கிளியராக நீங்கள் திரும்ப திரும்ப பாருங்க. ஆஸ் சப்போர்டினேட்டிங் கன்ஜங்ஷனாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற மேலும் சில உதாரணங்களை பார்த்தோம்னு சொன்னால் அதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற எக்ஸாம்பிளை பாருங்க. she got a good results as he did hard work. she got a good results as he did hard work. அவள் கடினமாக உழைத்ததால் நல்ல பெறுபேறு கிடைத்தது. இங்கேயும் ரெண்டு கிளாஸஸ் இருக்கின்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். நான் வந்து சென்டரில் ஆஸை பயன்படுத்தி இருக்கிறேன். சென்டரில் ஆஸை பயன்படுத்தினேன் என்று சொல்கிறத விட நான் பயன்படுத்தின டிஃபெண்டிங் க்ளாஸுக்கு முன்னுக்கு பயன்படுத்தி இருக்கிறேன். ஆனால் டிஃபெண்டிங் க்ளாஸை இந்த சென்டென்ஸில் வந்து நான் பின்னுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். ஏன்னா ஆஸ் வந்து சென்டரில் இருக்குது, சென்டென்ஸினுடைய சென்டரில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் she got a good result, அவள் நல்ல பெறுபேறு
அவளுக்கு நல்ல பெறுபேறு கிடைத்தது. இது வந்து மெயின் க்ளோஸ் ஆகிருக்குது. ஏன் நல்ல பெறுபேறு கிடைச்சதுன்னு சொன்னால் அவள் ஹார்ட் ஒர்க் பண்ணி இருக்கிறாள். ஸோ அதுதான் டிபெண்டிங் க்ளோஸ். ஆஸ் இட் டிட் ஹார்ட் ஒர்க், அவள் நல்ல பெறுபேறு, அதாவது அவளுக்கு நல்ல பெறுபேறு கிடைத்தது. எப்படி கிடைத்தது? அவள் கடினமாக உழைத்ததால் அவளுக்கு நல்ல பெறுபேறு கிடைத்தது. ஸோ இதே மாதிரி சென்டென்சஸை நீங்களும் கிரியேட் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்டாக இருக்கிற பாருங்க, சி பெர்ஃபார்ம்ட் ஆஸ் வெல் ஆஸ் ஹர் டீம்மேட். டீம்மேட்ன்றது அவரோட இருக்கிற அவற்றை குழுவை சேர்ந்த ஆக்களை சொல்கிறது டீம்மேட்டுன்னு சொல்லி. இப்போ நாங்கள் சொல்லுவோம் ஸ்கூல்மேட்டுன்னு சொல்லுவோம். ஸ்கூலில் எங்களோட படித்தாக்களை ஸ்கூல்மேட்டுன்னு சொல்லுவோம். டீம்மேட்டுன்னு சொன்னால் அந்த ஒரு குழு இருக்குன்னு சொன்னால் அந்த குழுவில் இருக்கிற, இதில் குறிப்பிடப்படுகின்றவரோட குழுவில் இருக்கிற ஆக்களை நாங்கள் டீம்மேட்டுன்னு சொல்லுவோம். மை டீம்மேட்டுண்டா என்னுடைய குழுவில் இருக்கின்றவர், மை ஸ்கூல்மேட் என்று சொன்னால் என்னுடைய பாடசாலையில் என்னோட படித்தவர் என்ற மாதிரி வரும். ஆகவே இதில் சொல்லப்படுது சி பெர்ஃபார்ம்ட் ஆஸ் வெல் ஆஸ் ஹர் டீம்மேட். அவள் தன் சக வீரரை போலவே சிறப்பாக செயல்பட்டாள். சக வீரர் என்றது அவரோட இருக்கின்ற, அவருடைய அணியில் இருக்கிறாக்களை சக வீரர் என்று சொல்லுவோம். அதான் டீம்மேட் என்று சொல்கிறது. சி பெர்ஃபார்ம்ட் ஆஸ் வெல் ஆஸ் ஹர் டீம்மேட். டீம்மேட்டை போல தங்களுடைய அவருடைய அணியில் இருக்கிற வீரர்களைப் போலவே அவரும் செயற்பட்டார் என்று சொல்லப்படுது. ஆகவே இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸை போல மேலும் சில எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். எக்ஸாம்பிள்ஸ் இம்பார்ட்டன்ட், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை கவனமாக பார்த்தீங்கன்னு சொன்னேன். நீங்களும் இதே மாதிரியான சென்டென்ஸை கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களை செக் பண்ணுறது பிரச்சனை, அது சரியோ பிள்ளையோன்னு சொல்லி தெரியாமல் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சென்டென்ஸை நான் கட்டாயம் உங்களுக்கு அதை சரியான சென்டென்ஸ், இதில் இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டுவேன். நீங்கள் அதே மாதிரியான சென்டென்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஒரு விஷயத்தை நாங்கள் கற்றுக்கொள்றதுக்கு எந்த இடத்துலையும் அச்சப்படவோ கூச்சப்படவோ கூடாது. அதே நேரம் யார் எங்களுக்கு கற்றுத்தெரியணும் என்று சொல்கிற அந்த விஷயத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடாது. நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது நாங்கள் கற்றுக்கொள்ளணும், இந்த விஷயத்தை கற்றுக்கொள்ளணும். அதோட இங்கிலீஷை பொறுத்தவரையில் பல இடங்களில் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு லாங்குவேஜ். மொழி வந்து இம்பார்ட்டன்ட். மொழி அறிவற்ற பல பேர் பல இடங்களில் உயர் அதிகாரிகளாக இருக்கிறார்கள் கூட இந்த மொழி அறிவு இவருக்கு இல்லை என்று சொல்லி புறக்கணிக்கிற பல இடங்கள் இருக்குது. நீங்கள் நாளாந்தம் அந்த விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அது பயனுள்ள விஷயமாக இருந்தால், அது ஒரு நல்ல விஷயமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் எல்லா விஷயங்களையும் புறந்தள்ளிவிட்டு கட்டாயம் அந்த விஷயத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேணும். அது ஃபியூச்சரில் எங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். ஆகவே மேலும் சில உதாரணங்களை இதில் பார்ப்போம். ஐ ஃபெல்ட் டயர்ட் ஆஸ் ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் ஆல் நைட். ஐ ஃபெல்ட் டயர்ட் ஆஸ் ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் ஆல் நைட். நான் இரவு முழுவதும் வேலை செய்ததால் சோர்வாக உணர்ந்தேன். நான் இரவு முழுவதும் வேலை செய்ததால் சோர்வாக உணர்ந்தேன். இதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ் வந்து சென்டரில் இருக்குது. அதாவது அந்த டிபெண்டிங் க்ளாஸுக்கு முன்னுக்கு நான் பாவிச்சிருக்கிறேன். ஸோ அதையும் கவனிங்க. இதில் இருக்கிற மெயின் க்ளோஸ் எது, டிபெண்டிங் க்ளோஸ் எது என்று சொல்லி கவனமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஐ ஃபெல்ட் டயர்ட் ஆஸ் ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் ஆல் நைட். இரவு முழுவதும் வேலை செய்தால நான் களைப்பாக உணர்ந்தேன். ஸோ அடுத்த எக்ஸாம்பிளை பார்த்தோம்னு சொன்னால் ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஆஸ் ஐ மெட் மை ஃப்ரெண்ட் ஜெஸ்டர்டே. ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஆஸ் ஐ மெட் மை ஃப்ரெண்ட் ஜெஸ்டர்டே. நேற்று என்னுடைய நண்பனை சந்தித்ததால் மகிழ்வடைந்தேன். நேற்று நான் எனது நண்பனை சந்தித்ததால் மகிழ்வடைந்தேன். ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஆஸ் ஐ மெட் மை ஃப்ரெண்ட் ஜெஸ்டர்டே. நேற்று நான் எனது நண்பனை சந்தித்ததால் மிகவும் மகிழ்வடைந்தேன். அதாவது பல நாட்களுக்கு பிறகு நண்பனை சந்தித்ததால் நான் மகிழ்வடைந்தேன் என்ற விஷயம் தான் இதில் தரப்பட்டிருக்குது. ஸோ இதில் பாருங்க, அந்த டிபெண்டிங் க்ளோஸ் வந்து அடுத்ததாக வந்திருக்கு, மெயின் க்ளோஸுக்கு அடுத்ததாக வந்திருக்குது. ஸோ மெயின் க்ளாஸ் முன்னுக்கு வந்திருக்கு. ஐ வாஸ் வெரி ஹாப்பி, நான் மகிழ்வாக இருந்தேன், அதான் மெயின் க்ளாஸ். ஏன் மகிழ்வாக இருந்தேன்னு சொன்னால் என்னுடைய நண்பனை சந்தித்ததால். ஆஸ் ஐ மெட் மை ஃப்ரெண்ட் ஜெஸ்டர்டே. நேற்று என்னுடைய நண்பனை சந்தித்ததால் நான் மகிழ்வாக இருந்தேன் என்றதான் இந்த விஷயம். ஆகவே இதை சரியாக பாருங்க. இதே மாதிரி சென்டென்சஸை நீங்களும் உருவாக்குங்க. மேலும் சில உதாரணங்களை பார்ப்போம். பார்த்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். As I was leaving the house, I realized I had forgotten my keys. As I was leaving the house, I realized I had forgotten my keys. நான் வீட்டை விட்டு வெளியேறும் போது திறப்பை மறந்து விட்டேன் என்பதை உணர்ந்தேன். நான் வீட்டை விட்டு வெளியேறும் போது திறப்பை மறந்து விட்டேன் என்பதை உணர்ந்தேன்.
as I was leaving the house I realized I had forgotten my keys. as வந்து முன்னுக்கு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டிபெண்டிங் க்ளாஸை வந்து முன்னுக்கு போட்டிருக்கிறேன், மெயின் க்ளாஸ் வந்து பின்னுக்கு வந்து இருக்குது. இந்த டிபெண்டிங் க்ளாஸை முன்னுக்கு போட்டு பாவிக்கலாம் கொஞ்சம் சென்டென்ஸ் வந்து ஒரு என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அதாவது நைஸாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ கூடுதலாக நாங்கள் அந்த சென்டரில் போடுற விட, அதாவது மெயின் க்ளாஸை பின்னுக்கு போட்டு டிபெண்டிங் க்ளாஸை முன்னுக்கு போட்டால் சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், அதாவது கவர்ச்சியானதாக இருக்கும். ஸோ நீங்கள் கூடுதலாக அப்படி யூஸ் பண்ண பாருங்க. ஆனால் அந்த இதை விளங்கிக் கொள்ளுங்க, ஆஸ்ன்றது இங்கே கன்ஜங்ஷனாக தான் இருக்குது, அதாவது இணைப்படை சொல்லாதான் இருக்குன்றதை நீங்கள் விளங்கி கொண்டா சரி. திரும்ப ஒரு பார்ப்போம். ஆஸ் ஐ வாஸ் லீவிங் த ஹவுஸ், நான் வீட்டை விட்டு புறப்பட்டதும். ஐ ரியலைஸ்ட் ஐ ஹேட் ஃபோர்கட்டன் மை கீஸ், நான் வீட்டை விட்டு வெளியேறும் போது திறப்பை மறந்து விட்டேன் என்பதை உணர்ந்தேன். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளை பாருங்க. த டீம் செலிப்ரேட்டட் their victory as the crowd cheered loudly. Team celebrated their victory as the crowd cheered loudly. கூட்டத்தினர் பலத்த ஆரவாரம் செய்ததால் அந்த அணி வெற்றியை கொண்டாடியது. கூட்டத்தினர் பலத்த ஆரவாரம் செய்ததால் அந்த அணி வெற்றியை கொண்டாடியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் டிபெண்டிங் க்ளோஸை வந்து பின்னு தான் போட்டிருக்கிறேன். ஸோ சென்டரில் ஆஸ் வந்து இருக்குது, ரெண்டு க்ளோஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி மெயின் க்ளோஸ் முன்னுக்கே வந்து இருக்குது. ஸோ இந்த இதில் நீங்கள் மாறி மாறி பயன்படுத்தலாம், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து முன்னுக்கு போட்டு நீங்கள் பாவிக்கலாம். ஸோ நாங்கள் இவ்வளோ நேரமாக ஆஸ் வந்து சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷனாக ஒர்க் பண்ணினது அப்படின்னு சொல்லி தான் பார்த்துனாங்க. அதாவது சென்டென்சஸில் நாங்கள் ஆஸ் அ சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷனாக எப்படி நாங்கள் பயன்படுத்துகிறோன்னு சொல்லி எக்ஸாம்பிள்ஸ் அதின் விளக்கங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ப்ரப்போசிஷனை ஆஸ் எப்படி பயன்படுத்துறது, ஆஸ் அண்ட் வேர்டு ஒரு சென்டென்ஸில் ப்ரப்போசிஷனாக எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி தான் அடுத்து நாங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸை கவனமாக பாருங்கள், அதே மாதிரி சென்டென்சஸை நீங்களும் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த சென்டென்சஸில் ஆஸ் வந்து எப்படி வரும்னு சொன்னால் என்ன மீனிங்கில் வரும்னு சொன்னால் போன்ற, போல, ஆக என்ற மாதிரியான மீனிங்ஸில் இந்த சென்டென்சஸில் ப்ரப்போசிஷனாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளை பார்த்தோம்னு சொன்னால் ஐ ஒர்க் ஆஸ் அ டீச்சர் அட் அ லோக்கல் ஸ்கூல். ஐ ஒர்க் ஆஸ் அ டீச்சர் அட் அ லோக்கல் ஸ்கூல். இந்த ஆஸ் அ டீச்சர்ன்றது ஆஸ் அ டீச்சர், டீச்சர்ண்டா ஒரு ஆசிரியர், ஆஸ் அ முன்னுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம், ஆஸ் அ டீச்சர் ஒரு ஆசிரியராக. ஸோ இதுதான் ப்ரப்போசிஷன், ஒரு ஆசிரியராக முன்னுடை சொல். ஸோ ஒரு ஆசிரியராக, ஆகவே இந்த ஆஸுக்கு இங்கே மீனிங் ஆக என்று வருது, போல என்றும் வரும், போன்று என்றும் வரும். ஸோ இந்த எக்ஸாம்பிளை திரும்ப பார்ப்போம். ஐ ஒர்க் ஆஸ் அ டீச்சர் அட் அ லோக்கல் ஸ்கூல். ஐ ஒர்க் ஆஸ் அ டீச்சர் அட் அ லோக்கல் ஸ்கூல். லோக்கல் ஸ்கூல்ண்டா உள்ளூர் பாடசாலை. ஆகவே இந்த சென்டென்ஸின் மீனிங் என்னென்னு சொன்னால் நான் உள்ளூர் பாடசாலை ஒன்றில் ஆசிரியராக வேலை செய்கின்றேன். நான் உள்ளூர் பாடசாலை ஒன்றில் ஆசிரியராக வேலை செய்கின்றேன். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் இஸ் she sings as beautifully as a bird. She sings as beautifully as a bird. அதாவது as a bird, a bird என்றா ஒரு பறவை, as a bird என்றா ஒரு பறவை ஆக, அதாவது ஒரு பறவை போல, ஒரு பறவை போன்று. she sings as beautifully, அதாவது அவள் அழகாக பாடுகின்றாள். ஸோ அவள் அழகாக பாடுகின்றாள். எப்படி பாடுகின்றாள்? ஒரு பறவையைப் போல அழகாக பாடுகின்றாள். அவள் பறவையைப் போல அழகாக பாடுகின்றாள். she sings as beautifully as a bird. Third example is he plays the guitar as well as his brother. He plays the guitar as well as his brother. என்னவாம்? அவர் தன் பிரதரை போல கிட்டாரை வாசிக்கிறாராம். as his brother, his brother என்றால் அவருடைய சகோதரன். as முன்னுக்கு பாவிச்சிருக்கிறோம், as his brother அவருடைய சகோதரனை போன்று, அவரை போல, சகோதரனை போல. ஸோ he plays guitar as well as his brother. அவருடைய பிரதரை போல கிட்டாரை வாசிக்கின்றார். அவன் சகோதரனை போலவே கிட்டார் வாசிப்பான். ஏன்னா அவன் சகோதரனை போலவே கிட்டார் வாசிப்பான். ஸோ இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ சிம்பிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் புரிஞ்சு கொள்றதுக்கு இதே மாதிரியான சென்டென்சஸை நீங்கள் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுக்கு இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ். லெட்ஸ் மீட் அட் த பார்க் ஆஸ் வி பிளான்ட். லெட்ஸ் மீட் அட் த பார்க் ஆஸ் வி பிளான்ட். லெட்ஸ் மீட் அட் த பார்க் ஆஸ் வி பிளான்ட். நாம் திட்டமிட்டவாறு பூங்காவில் சந்திப்போம். நாம் திட்டமிட்டவாறு பூங்காவில் சந்திப்போம். லெட்ஸ் மீட் அட் த பார்க் ஆஸ் வி பிளான்ட். ஆஸ் வி பிளான்ட். வி பிளான்ட் என்று சொன்னால் நாங்கள் திட்டமிட்டவாறு. ஸோ ஆஸ் வி பிளான்ட். வி பிளான்ட் நாங்கள் திட்டமிட்டோம். ஆஸ் முன்னுக்கு சேர்த்திருக்கிறோம். ஸோ ஆஸ் இங்கே போன்று,
போல என்று வரும். ஸோ as we planned திட்டமிட்டவாறு நாங்கள் திட்டமிட்டவாறு. ஸோ let's meet at the park as we planned. நாம் திட்டமிட்டவாறு பூங்காவில் சந்திப்போம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் he painted the house the same color as his car. He painted the house the same color as his car. Once again, he painted the house the same color as his car. தன் காரின் வர்ணம் போன்று வீட்டிற்கும் பூசியுள்ளான். தன்னுடைய காரின் நிறம் என்னவோ அதே நிறத்தை அதே பெயிண்டை தன் வீட்டுக்கும் பூசியிருக்கிறார். ஸோ அதான் இங்கே சொல்லப்படுது as his color. இந்த as தான் நாங்கள் பார்க்கணும். ஸோ as his carண்டா அவருடைய காரை போன்று, அவருடைய நாங்கள் இதில் மீனிங் எடுத்துக்கொள்ளணும், அவருடைய காரின் நிறத்தை போன்று. He painted the house the same color as his car. தன் காரின் வர்ணம் போன்று வீட்டிற்கும் பூசியுள்ளார். So next example, cat slept peacefully as the rain fell outside. Once again, the cat slept peacefully as the rain fell outside. வெளியே மழை பெய்ததால் பூனை அமைதியாக உறங்கியது. வெளியே மழை பெய்ததால் பூனை அமைதியாக உறங்கியது. இங்கே ஆஸுக்கு மீனிங் ஆல் என்று வருது. இதை நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணல. அப்போ ஆஸுக்கு ப்ரப்போசிஷனாக வரைக்கில் 2-3 மீனிங் இருக்குது. போன்று, போல, ஆக, அதோட ஆல் என்ற மீனிங்கும் இதில் வரும். ஸோ ஆஸ் த ட்ரெயின் ஃபெல் அவுட் சைட், மழை பெய்ததால், அவுட் சைட் வெளியே வெளியே மழை பெய்ததால், ஆல் என்ற மீனிங்கில் இந்த ஆஸ் இங்கே வந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் அகைன் அதை பார்த்தோம்னு சொன்னால் the cat slept peacefully as the train fell outside. Okay, so next example is we should finish our homework as soon as possible. We should finish our homework as soon as possible. As possible, possible anda முடியும், அத முடிந்த வரை, முடியுமான வரை. ஸோ முடியுமான வரை, வரை என்ற மீனிங்கோடையும் இந்த ஆஸ் வந்திருக்கு. இதில் முடியுமான வரை என வேகமாக, அதாவது விரைவாக நாம் வீட்டு வேலையை முடிக்க வேண்டும். அதாவது இதன் அர்த்தம் என்ன? முடிந்தளவு நாம் விரைவாக வீட்டு வேலையை முடிக்க வேண்டும். We should finish our homework as soon as possible. விரைவாக நாம் வீட்டு வேலையை முடிக்க வேண்டும். ஓகே, அதாவது நான் நிறைய எக்ஸாம்பிள் தந்திருக்கிறேன். ஆஸ் ப்ரப்போசிஷனாக யூஸ் பண்ணிக்கல எப்படி சென்டென்சஸில் வரும்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போகும். சரி, அடுத்து வருகிற எல்லா சென்டென்சஸ்லையும் ஆஸ் பயன்படுத்தப்பட்டிருக்குது. எப்படி? அட்வர்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. நாங்கள் கன்ஜங்ஷனாக பயன்படுத்தினது பார்த்தினாங்க. அடுத்ததாக ப்ரப்போசிஷனாக பயன்படுத்தினதை பார்த்தினாங்க. இப்போ நாங்கள் பார்க்க போகிற விஷயம் அட்வர்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆஸ் சென்டென்சஸில் அட்வர்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளை பாருங்க. சி டான்சர்ஸ் ஆஸ் கிரேஸ்ஃபுல்லி ஆஸ் அ பெலரினா. She dances as gracefully as a ballerina. Ballerinaன்னு சொல்கிறது ஒரு டான்ஸர், அதாவது ஒரு கம்பெனியில் ஒரு பிரின்சிபல் டான்ஸர், ஒரு மெயினான டான்ஸராக இருந்த ஒரு ஆள், நல்ல டான்ஸர்ஸ், ஃபேமஸ் டான்ஸர். நீங்கள் கூடுதலாக பார்த்துருப்பீங்க அந்த டேபிள்ஸில், அது ஆஃபீஸர்ஸ் அல்லது சில இடங்களில் பார்த்துருப்பீங்க, டேபிள்ஸில் ஒரு டோல் ஒன்று வச்சிருப்பினோம். அந்த டோல் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி ஒரு ஆள் ஒரு காலை உயர்த்தி கொண்டு அந்த சுத்துற மாதிரியான ஒரு டோல் ஒன்று பார்த்துருப்பீங்க. ஸோ அது அவன் உருவத்தை தான் அப்படி டோலாகி வச்சிருக்கணும். ஸோ அதுதான் பெலரினான்னு சொல்கிறது. அவாவை போல நல்லா ஆடுவான்றதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சி டான்சர்ஸ் ஆஸ் கிரேஸ்ஃபுல்லி ஆஸ் அ பெலரினா. அவள் பெலரினாவை போல அழகாக ஆடுவாள். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிளை பாருங்க. ஹீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் ஆஸ் ஃப்ளூவன்ட்லி as a native speaker. He speaks English as fluently as native speaker. அவர் தாய்மொழியை போன்று ஆங்கிலத்தை பேசுவார், அல்லது அவர் தாய்மொழி போன்று ஆங்கிலம் பேசுவார். தாய்மொழியை பேசுறத போல ஆங்கிலத்தை பேசுவார் என்றதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. He speaks English as fluently as a native speaker. இதில் ரெண்டும் வருது. என்ன வருது? ஒன்று ப்ரப்போசிஷனாக வருது as, மற்றொன்று அட்வர்பாக வருது. ஸோ ரெண்டையும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். இந்த பின்னுக்கு வர எல்லா ஆஸுமே ஒரு ப்ரப்போசிஷனாக தான் வருது. முன்னுக்கு வர எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அட்வர்பாக வருது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா தே அரைவ்ட் as early as possible to get good seat. They arrived as early as possible to get good seats. அதாவது நல்ல இருக்கைகளை
பிடிக்கிறதுக்காக முடிந்தளவு நேரத்தோடு அவர்கள் வந்தார்கள். ஒரு நல்ல இருக்கையை பிடிக்க முடிந்தளவு நேரத்தோடு வந்தனர். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், she sang as beautifully as a professional singer. She sang as beautifully as a professional singer. ப்ரொபோஷனல் சிங்கர்னு சொன்னால் ஒரு தொழில்சார் பாடகர். அப்போ அவள் ஒரு தொழில்சார் பாடகியை போல பாடினாள். அந்த ப்ரொபோஷனல் சிங்கர்ண்டா என்ன? ஒரு தொழில்சார் பாடகி அல்லது தொழில்சார் பாடகர். தொழில்சார் பாடகர்கள் எப்படி இருப்பினும் சொன்னால் அந்த பாடுவதில் தேர்ச்சி பெற்ற ஆக்களாக இருப்பினும் நல்ல சிறப்பாக பாடுவினம், மற்றவர்களை கவரக்கூடியதாக பாடுவினம். ஸோ அவ்வாறு அவள் பாடுவான்றதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. she sang as beautifully as a professional singer. அவள் ஒரு தொழில்சார் பாடகியை போல பாடுவாள். ஓகே, நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஸோ நாங்கள் அடுத்ததாக இறுதியாக பார்க்க இருக்கிற விஷயம் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஆஸ் ஒரு சென்டென்ஸில் ரிலேட்டிவ் ப்ரொனவுனா எப்படி பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி தான் பார்க்க இருக்கிறோம். ஸோ இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் தந்திருக்கிறேன். அந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸுக்கு தமிழ் தெரியல, ஏனெண்டா இது ஒரு சிம்பிள் சென்டென்சஸ், நீங்கள் ஈஸியாக கேட்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் she works as hard as her sister does. she works as hard as her sister does. அதாவது அவள் தன்னுடைய சகோதரியை போன்று கடினமாக உழைப்பாள். அவள் அவளுடைய சகோதரியை போன்று கடினமாக உழைப்பாள் என்று தான் அந்த முதல் சென்டென்சஸ் வருது. she works as hard as her sister. அவளுடைய சகோதரியை போன்று. so next example is he is a teacher as his father was. he is a teacher as his father was. அவருடைய தந்தையாரை போன்று அவரும் ஒரு ஆசிரியர். he is a teacher as his father was. அவருடைய தந்தையார் ஒரு ஆசிரியராக இருந்தார். ஸோ அவரை போன்றே இவரும் ஆசிரியராக இருக்கின்றார். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், I like to listen to music as I study. I like to listen to music as I study. I like to listen to music as I study. I like to listen to music as I study. நான் கற்றதை போன்று இசையை கேட்க விரும்புகின்றேன். நான் கற்றதை போன்று அல்லது படித்ததை போன்று இசையை கேட்க விரும்புகின்றேன். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், she is wearing the same dress as he wore to the party. He is wearing the same dress as he was. She is wearing the same dress as he wore to the party. பார்ட்டிக்கு அணிந்திருந்த அதே உடையை இப்பொழுதும் அணிந்திருக்கின்றாள். அவள் பார்ட்டிக்கு அணிந்திருந்த உடையை போன்றே இப்பொழுதும் அணிந்திருக்கின்றாள். she is wearing the same dress as she wore to the party. So next example, he plays basketball as well as his brother does. He plays basketball as well as his brother does. அவருடைய சகோதரனை போன்றே அவர் பாஸ்கெட்பால் விளையாடுகின்றார். அவருடைய சகோதரனை போன்று அவர் கூடைப்பந்து விளையாடுகின்றார். ஸோ இதில் இருக்கிற லாஸ்ட் எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னு சொன்னால், the movie is as good as the reviews said. The movie is as good as the reviews said. அதாவது ரிவ்யூஸ்ன்னு சொல்கிறது ஒரு படத்தை பற்றி எழுதுகிற விஷயம். அதாவது இது நல்லா இருந்தது, இப்படி இருந்தது, அப்படி இருந்து சொல்லி எழுதுகிற விஷயம், அதுதான் சொல்லுவோம் ரிவ்யூஸ். ஸோ இந்த ரிவ்யூஸில் சொன்னதை போல் இந்த மூவி நல்லா இருக்குது. ஸோ காணொலியின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு காணொலியை ஸ்டார்ட் பண்ணிக்கல சொல்லியிருந்தேன். ஆஸை சிம்பிளாக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிக்ஸை காணொலியின் இறுதியில் நான் சொல்லித்தரேன்னு சொல்லி. ஸோ அதான் நீங்கள் தந்திருக்கிறேன் பாருங்கள். இதுக்குரிய தமிழ் மீனிங் தரையில், பட் நீங்கள் ஈஸியாக கேட்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும். என்னென்னு சொன்னால் ஆல்ரெடி நாங்கள் நிறைய சென்டென்சஸ் எக்ஸாம்பிள்ஸில் பார்த்துருக்கிறோம். ஸோ பாருங்கள், இதில் எல்லாமே அட்வர்போட சேர்த்து நான் ஆஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சிம்பிளாக நீங்கள் இப்படி யூஸ் பண்ணலாம். ஆஸோட அடுத்ததாக ஒரு அட்வர்பை யூஸ் பண்ண. அடுத்து இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஆஸோட டிபெண்டிங் க்ளாஸ். இது தொடர்பாக நான் பெரிய அளவில் சொல்லணும் இல்லை, ஒரு சென்டென்ஸ் ஒன்றை சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த சென்டென்ஸில், அதாவது ஒரு சென்டென்ஸ் ஒன்றை பயன்படுத்தினோம்னு சொன்னால் அந்த சென்டென்ஸில் 2 பகுதிகள் இருக்கும். ஒன்று பிரதானமாக ஒரு விஷயத்தை சொல்கிற பகுதியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிரதான விஷயத்தை விவரிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற இன்னொரு பகுதியாக இருக்கும். ஸோ அந்த பிரதான பகுதியை விவரிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற பகுதி தான் டிபெண்டிங் க்ளாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டிபெண்டிங் க்ளாஸுக்கு முன்னுக்கு நீங்கள் ஆஸை பயன்படுத்துங்க. இதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏற்கனவே நாங்கள் பல எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கிறோம். அதுக்குரிய தமிழும் தந்திருக்கிறேன். இதில் நான் தமிழ் தெரியல, பட் நீங்கள் ஈஸியாக இதை பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது டிபெண்டிங் க்ளாஸை தனியாகவும் நீங்கள் சில இடங்களில் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதே மாதிரி பயன்படுத்துங்க. அடுத்து இருக்கிற பார்த்தீங்கன்னா ஆஸோட ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ரிலேட்டிவ் ப்ரொனவுனை பாருங்க, கீழே தான் உதாரணங்கள் தந்திருக்கிறோம். ஸோ இதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஆஸ் மை மதர், என்னுடைய அம்மாவை போன்று. ஆஸ் இஸ் அங்கிள், அவருடைய அங்கிளை போன்று என்ற மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஆகவே நாங்கள்
இந்த காணொளி மிக நீண்ட காணொளியாக இருக்குது. பட் இந்த காணொலியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்களை நீங்கள் கட்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த காணொலியை பார்க்குற புதியவர்கள் என்னுடைய ஸ்மார்ட் வே இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் நான் பதிவிடுகின்ற அனைத்து காணொலிகளும் உங்களை நோட்டிஃபிகேஷன் வடிவில் உடனடியாக வந்து சேரும். ஆகவே நல்லது நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய பயனுள்ள காணொளியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.